இங்கே வர ஏர் இதுக்குள்ளேயும் வேலை செஞ்சுக்கிட்டாலே வரும். ஸோ எப்பயுமே இன்ஜின் கூலாக இருக்கும். சும்மா சிரித்த முகத்துடன் இருக்கின்ற சீதேவி மாதிரி சொல்லலாம். நான் எப்பவுமே ஏழைக்கேற்ற எல்லூர்ன்ற மாதிரி தான் வானம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இது உருவம் பாடி ஷேப், இந்த பாடி ஷேப் சூப்பர், ஒரு டீசெண்டான லுக்கை கொடுக்கக்கூடிய கார். நிறைய ஒவ்வொரு நாட்டு இருக்கின்ற போது வித்தியாசப்படும். அது ப்ரைஸ் கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்பயுமே தாய்லாண்டுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது. மாதிரி உங்களுக்கெல்லாம் ஃபுல் ஆப்ஷன்ஸ் N16 ஆட்டோ கியர் இருக்குங்க. ஏசியெல்லாம் நல்ல வேலை செய்ய கண்டிஷன் போட்டு. ரெண்டாவது ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிள். எப்பயுமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட். எப்பயுமே சொல்கிறது பார்வையில் நாங்கள் போடுகின்ற முதல் ஜெயிக்கணுமா. நிசான் சில்பி அப்படின்றது N16 லிமிடெட் எடிஷன் அப்படி சொல்லலாம். ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கூடினது. ஆப்ஷன்ஸ் D4D அப்படின்ற ஒரு இன்ஜின் சிஸ்டத்தை கொண்டது. 4-wheel drive அண்ட் சிங்கிள் மேனுவல். நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க தன்மையாக ஓடுவாங்க. ஆனால் ஆட்டோ அப்படி இல்லை, வைஃப் மாதிரிக்கு. டொயாட்டா ஹைலுக்ஸ் இந்த விலை என்ன? வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் இப்போ அங்கே நிற்கமாண்டா ஜாழ்ப்பாணத்தில் இருபாலை சந்தியில் அமைந்துள்ள SS காசு. இங்கே வர பாவித்த வாகனங்கள புதிய அப்டேட்டை நான் உங்களுக்கு தந்துட்டு வரேன். அந்த வேலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இங்கே டொயாட்டா ஹைலுக்ஸ் ஒன்றும் நிசான் சனி ஒன்றும் வந்திருக்கு. ஒவ்வொன்றுமே என்ன விலை, எவ்வளோ லீசிங் தரணும் எல்லாம் வந்து வரலாம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ வணக்கம்டா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படிங்க? சுகர்லாம் நல்லா இருக்கீங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா புது வரவா 2 ஒன்று வந்தீங்கண்ணா. ஆமாம் பாலா, புதிய வரவுகள் வந்தால் நீங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஸோ என்னுடைய முதல் கண் வணக்கம். என்னுடைய பார்வையில் இனி ஒரு காலை பொழுது கொஞ்சம் காட்டுங்க. என்வாயன்மெண்ட் பார்த்தீங்கன்னா கோயில் முனுக்கு எடுக்கிறோம். ஸோ என்னுடைய பார்வையாளர்களுக்கெல்லாம் இனி வருகின்ற தீபாவளிக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிட்டு தீபாவளி பரிசாக வந்திருக்கின்றது 2 கார்கள் வந்திருக்கின்றது பாலா. வாங்க பார்ப்போம். ஒன்று டொயாட்டா ஹைலுக்ஸ் பார்த்தீங்கன்னா PD 6583 இலக்கமுடைய டொயாட்டா ஹைலுக்ஸ். இது என்ன மாதிரிண்ணா பாலா? இது ஹைலுக்ஸ் கேப் அப்படின்றது. கேப் நிறைய ஜிப்புகள் விருப்பமாக இருக்கும், கேப்புகள் விரும்புவீங்க. ஸோ எப்பயுமே டொயாட்டா ஹைலுக்ஸ் என்பது எப்பயுமே பிராண்ட் எடுத்தாங்க. அதுலேயும் இந்த டொயாட்டா இன்னைக்கு ஹைலுக்ஸை பற்றி கொஞ்சம் குறைச்சி பிரித்து மேய போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னுடைய பார்வையாளர்களே, இப்போ கேப்புகள் எல்லாம் கேப்புகள் தான். ஆனால் இதில் 2.5 வருங்க, தாய்லாந்து வருங்க, சவுத் ஆஃப்ரிக்கா வருங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டு இருக்கின்ற போது வித்தியாசப்படும். அது ப்ரைஸ் கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்பயுமே தாய்லாண்டுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது. தாய்லாந்து கப்புக்கு தான் இன்றைக்கி ப்ரெசன்ட் மார்க்கெட்டில். அதுவும் 3 லிட்டராக இருக்க வேண்டும், சாம்பியன் கோல்டாக இருக்க வேண்டும். என் வண்டி கண்ணை குத்தாமல் இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு சாம்பியன் கோல்டு அழகான கலருங்க. ஸோ என்னுடைய பார்வையாளர்கள் பதிவு இது 2012ஆம் ஆண்டு செய்யப்பட்ட டொயாட்டா ஹைலுக்ஸ். ஸோ கலர் தான் இல்லை, ஸ்டைலிஷ் கலருங்க. எப்பயுமே SS காசேல் கொஞ்சம் கலர் கம்யூனிகேஷனால நல்லா இருக்குன்னு நீங்கள் பார்வையாளர் சொல்கிறது உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டார்க் கலர்ஸ் எல்லாம் சரி நல்லா தான் இருக்கும். ஆனால் எப்பயுமே கொஞ்சம் விலை கூடின வண்டி போகும்போது லைட் கலர்ஸ் வரும்போது எப்பயுமே அந்த ஸ்டேபிளான மார்க்கெட் ஒரு நாளும் குறையாது. அதுக்குன்னு சொல்லி டார்க் கலர்ஸ் தவறுன்ட்டு சொல்ல மாட்டேன். நான்லாம் டார்க் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் லைட் கலர்ஸ் கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்க. வாங்க பாலா, உள்ளுக்கு போய் பார்ப்போம். இன்டீரியர் பார்ப்போமா? ஸோ பாலா பார்த்தீங்கன்னா கதவுல கூட அந்த அவங்களோட லோகோஸ் அடிச்சிருப்பாங்க. அதில் என்ன எத்தனை இருக்குது, 3L அப்படின்றது இருக்குது, 4 வீல் இருக்குன்றது, 4 சுத்தக்கூடிய மாதிரி. இந்த நேரம் சொல்கிறேன் பார்வையாளர்களே, எப்பயுமே கேப்புகள் எடுக்கும்போது 4 வீல் இருந்தால் தான் மார்க்கெட்டுங்க. ஏன்னா இதுகள் எல்லாம் எடுக்கிறத ஹெவி டியூட்டிக்கு எடுப்பாங்க. நிச்சயம் இன்ஜினியர்ஸ், அதாவது ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிற இன்ஜினியர்ஸாக இருக்கலாம். ஏன்னா அவங்களோட பொருட்களை பின்னுக்கு போட்டு போகலாம். அதே மாதிரி அவங்களோட ஸ்டாஃபுகள் 4 பேரை அழகாக உட்கார வைக்கக்கூடியது இருக்கும். ஸோ நார்மல் இதில் டயர்ஸ் எல்லாம் அந்த கச்சேரி ஆஃபீஸ் எல்லாமே இப்படியான வாகனங்கள்லாம் விரும்புகிறோம். ஆமாங்க, இதுகள் மோஸ்ட்லி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்கள் நிறைய இந்த வெஹிக்கிள் இருக்கும். ஸோ என்ன காரணம்னா லாங் ரைட் யூஸ் ஒன்று. ரெண்டாவது ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிள். எப்பயுமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட். எப்பயுமே சொல்கிறது பார்வையில் நாங்கள் போடுகின்ற முதல் ஜெயிக்கணுமா. இப்போ நீ காசெல்லாம் போடுவோம், திருப்பி ஒருக்க மீண்டும் விற்கும் போது அன்ஸ்டேபிள் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். எப்பயுமே SS காசேல் எனக்கு கொடுக்குற ஆதரவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு நான் எப்பயுமே ஏழைக்கேற்ற எல்லூர்ன்ற மாதிரி தான் வானம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்மள்ட்ட வாங்குறது எவ்வளோதாங்க காசு இருக்குது. நாங்களாம் பெரிய வியாபாரம் இல்லைங்க. ஸோ இன்றைக்கி கூட இதில் போகிற மார்க்கெட் இப்போ அடித்து பார்க்கலாம். ஹைலுக்ஸ் கேப்பாக இருக்குது, 3L இருக்குது. இந்த விலை எவ்வளோ போகுது? தாய்லாந்து கேப்னா பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்த விட என்கிட்ட குறைவாக இருக்கும். 100% இன்டீரியர் பார்ப்போம்ல. ஓகேண்ணா, இது என்ன டீசல் அப்படி வேலை செய்யும்? அந்நேரமா 12 தான் செய்யுங்க, 12, 13 செய்யுங்க. இது நார்மலாக செய்கிறது. ஏன்னா இப்போ இன்ஜின் இன்ஜின் கெப்பாசிட்டி கொஞ்சம் கூட தானே 3L.
செய்யும். லாங் டிஸ்டன்ஸுக்கு நிச்சயமாக 16 செய்யும். டிபெண்ட் ஆன் த டிரைவிங் ஸ்டைல். இது மேனுவல் தானே? மேனுவலுங்க. மேனுவல் வந்து எப்பயுமே நான் சொல்கிறேன், அன்றைக்கி கூட ஏதோ சொன்னேன் பாலா, என்ன சொன்னோம், மேனுவல் என்பது திருப்பி இருக்க சொல்லுவோம். அம்மா இருக்கி ஒட்டோ என்பது வைஃப் இருக்குன்னு சொல்லுவோம். என்ன காரணம், மேனுவல் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க தன்மையாக ஓடுவாங்க. ஆனால் ஒட்டோ அப்படி இல்லை, வைஃப் மாதிரிக்கு அவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நாங்கள் தான் வந்து அடக்கி வாசிக்கணும் மாதிரி தான் என்னுடைய வரைவிலக்கணம். பார்வையாளர்களே வாங்க, இல்லை இன்டீரியர் ஆமாங்க, பவர் ஷட்டர்ஸ் இருக்குது. என்னென்னா வந்து இதுக்கு அழகாக அந்த இது வந்து சாம்பியன் கோல்டுக்கு கொடுத்துருக்க கலரே கலகாமரியும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு டீக் பேனல் ஒன்று கொடுத்துருக்கின்றார்கள். அதே மாதிரிக்கு இங்கே வந்து ஸ்பஞ்சிங் சிஸ்டம் அப்படின்றது, ஸ்பஞ்சிங் சிஸ்டம் உள்ள இது இருக்கின்றது. அதே மாதிரி ஒரு குட்டி ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, JBL ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ டேஷ்போர்டாக இருக்கட்டும், உள்ளுக்கு அப்போஸ்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும், வேறையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு குட்டி ஒரு சின்ன வந்து பைசாலாம் வைக்கிறதுக்கெல்லாம் இருக்கும், ஸ்பவுச் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் இருக்கிறத வளமையாக நாங்கள் சொல்கிறதே வந்து என்னமோ இல்லாதது இருக்க மாதிரி சொல்லுவோங்க. அதனால் நீங்கள் நம்பாதீங்க, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த வந்து குட்டி கியர் 4 வீல், எவ்வளோ பெரிய கல் மண் ரோடுகள், கரடு முரடான ரோடுகளுக்கு ஓடக்கூடியது. ஸோ வாங்க பின்னுக்கெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி இன்ஜின் ரூம் இருக்கா, வாங்க பார்ப்போம். பின்னுக்கு வர 3-5 பேர் நம்மளா இல்லைங்க, நார்மலாக போகிறேன் 4 பேர் போகலாம். கொஞ்சம் இறுக்கிக்கிட்டு போகிறீங்க, அப்படி வீட்டாக்களை போகல. பின்னுக்கு தான் பக்கி இருக்குங்களே, பின்னுக்கு அதில் தான் மேலே பிள்ளைகள்லாம் பசங்கள்லாம் ஏற்றிக்கிட்டு சும்மா ஜாலியாக சண்டே ட்ரிப்பெல்லாம் அடிக்கலாங்க. வாங்க உங்களுக்கு போன இடத்த வந்து பார்ப்போம் உங்களுக்கு. ஸோ பாலா இதில் வந்து முக்கியமாக வந்து நோஸ் கட் ஒன்று, நோஸ் கட் கொடுத்துருப்போம். ஏன் இந்த நோஸ் கட் வருது அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு தான் தெரியுங்க, நாங்கள் தெரியாதவங்களுக்கு. ஸோ இன்ஜின் நார்மலாக வந்து யாரெல்லாம் இதுக்குள்ளே தள்ளனா வந்து இதுக்குள்ளே வாட்டர் சர்க்குலேஷன் எடுக்கலாம் நடக்குங்க. ஆனால் இன்டர்கூலர்கள், நார்மல் இன்டர்கூலர் ஜிப்ஸுக்கு இருக்கலாம், கொஞ்சம் பெரிய ஹெவி லக்ஸரி, அதாவது ஜிப்புகளுக்கு வந்து இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லோன்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா இங்கே வர ஏர் இதுக்குள்ளேயும் வேலை செஞ்சுக்கிட்டாலே வரும். ஸோ எப்பயுமே வந்து இன்ஜின் வந்து கூலாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த நோஸ் கட் வர்றது. வாங்க இதில் வந்து போனட்டை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து D4D அப்படின்ற ஒரு இன்ஜின் சிஸ்டத்தை கொண்டது. 4 வீல் டிரைவ் அண்டு சிங்கிள் பேட்டரி. இன்ஜின் ரூமெல்லாம் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதில் வந்து சசி கோட்லாம் இங்கிட்டு வரும் பாருங்கள். ஆமாங்க, உருக்குலையாமல் இருக்கின்ற ஒரு இன்ஜின். நீங்கள் எப்படிலாம் பார்ப்பீங்க, நான் அடிக்கடி சொல்கிறதெல்லாம் என்னென்னா வந்து இந்த வாகனமும் வந்து ப்ரெசன்ட் மார்க்கெட் எவ்வளோ போகுது பாருங்கள். நல்ல மெக்கானிக் பாஸ் வந்து 100% வந்து அவங்களுக்கு வெஹிக்கிள் பார்த்து தெரிஞ்சவங்கள வந்து கொஞ்சம் காட்டிங்க சந்தோஷம். சில மெக்கானிக் பாஸ்கள் தெரியாது, அவர்கள் நல்ல மெக்கானிக்காக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ப்ரெசன்ட் மார்க்கெட் போகிற வாங்கினா தெரியாது. ஸோ அவங்கள்ட்ட வந்து கேட்டால் அவங்க இன்ஜின் கண்டிஷனை மட்டும் தான் சொல்லுவாங்க, மார்க்கெட் தெரியாது. ஸோ அது நீங்கள் நினைக்கக்கூடாது. மெக்கானிக் பாஸ் வந்து துல்லியமாக எந்த ஒரு மெக்கானிக் பாஸுமே விலையை சொல்ல மாட்டேன். ஈவன் நான் கூடங்க, நமக்கெல்லாம் கொஞ்சம் தாங்க அறிவு இருக்கும், வாகனத்தை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். ஸோ நாங்கள் கூட இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கோங்க. ஸோ என்னுடைய பார்வையாளர்களை வாகனம் பார்க்கும்போது 4 இடத்துல பாருங்கள். நம்ம விலை பிடிச்சிருந்துச்சின்னா பாருங்கள், அதுக்கப்புறம் இன்ஜின் பாருங்கள். அதே மாதிரி உங்களோட திங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இது வந்து மூடி இருக்குன்றது, இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணலாங்க. வாங்க பாலா, இது கொடுக்க பாருங்க. இதுக்குள்ள வந்து நிறைய சாமிக்கலாம். ஆமாங்க, நாம சாமான போய் சிலவர்கள் என்ன செய்வாங்க, இதுக்கு எனக்கு வந்து ஆக்களையும் ஏற்றி கொண்டு போகலாம், காலடி போட்டு ஆக்களையும் ஏற்றலாம். இதுக்கு வேற இது கிராஸ் பார் போடலாம். இது வந்து ஒன்றுமே செய்யாமல் இருக்குது. இதுக்கு வந்து ஸ்டைலிஷ் மாடிஃபை பண்ணலாங்க. ஸோ நம்பி மாடிஃபை பண்ணுங்க என்னுடைய பார்வையாளர்கள். இதுக்கெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு போடுகின்ற முதல் வந்து ஜெயிக்கும். ஸோ ஐலுக்ஸ் ஜி கிரேட் உள்ள ஒரு பின்னுக்கு வந்து பிரேக் லைட் இங்கே வேறையாக கொடுத்துருக்காங்க பாலா. ஸோ இதில் ஃபுட்போர்ட் கூட வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது பாருங்கள். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் காட்டிங்க ஜிப் ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேண்ணா, டொயாட்டா ஹைலுக்ஸ் இந்த விலை என்ன பாலா? ஆரம்ப விலை 1,12,00,000 ரூபா தான் சொல்கிறேன். அதை வந்து அதே மாதிரி லீஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 85 லட்ச ரூபாய்க்கு மேலே எடுக்கலாங்க கிட்டத்தட்ட. ஸோ என்னுடைய பார்வையாளர்களே, SS காசு என்ன விலை குறைவு தெரியும் உங்களுக்கு. என்னதுக்கான இதுக்கு அவ்வளோ பெருமதி? இது ஸ்டைலிஷ்ங்க, ஸ்டைலிஷ். மற்றபடி ஹெவி, மற்றபடி அதுக்குன்னு இருக்குங்க, மாடல்ஸ் இருக்குங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு கேடிய சின்ன விலை, இன்றைக்கி ஒரு நார்மல் IS வேன் என்ன விலை. ஸோ பாலா இன்றைக்கி அது மாதிரி இதுக்குன்னு ஒரு விலை இருக்குங்க. இன்றைக்கி நார்மலாக வந்து ஒரு நார்மல் ஜப்பான் காரெலாம் எடுக்கவங்களுக்கு கொஞ்சம் விலை தாங்க. இது 1,12,00,000 ரூபா சொல்கிறோம். மனசுக்கு பிடிச்சிருந்தா விலையை பேசலாங்க. வாங்க. அடுத்த படம் வந்து 80 லட்ச ரூபா வந்து வரைக்கும் லீஸ் எடுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிசான் சனி கார் இருக்கு. பார்த்தீங்கன்னா KK 2931 இலக்கமுடைய லைட் கோல்ட் கலரில் உள்ள நிசான் சனி கார். இது என்ன மாதிரிண்ணா? பல இந்த கார் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும். நிசான் சில்பி அப்படின்றது வந்து N16 வந்து லிமிடெட் எடிஷன் அப்படி சொல்லலாம். அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கூடினது. ஆப்ஷன்ஸ் கூடினதை வந்து
கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். மற்றபடி பின்னுக்கு தூக்கலாக இருக்கும். அதாவது FB15 விட N16 சில்பின்றது வந்து முற்றிலும் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த கார்கள்லாம் வந்து எப்பயுமே ஸ்டாண்டர்ட் மார்க்கெட்டோடு இருக்கும் பார்வையாளர்களே. அதே மாதிரி லாஸ்ட் டைம் கூட பாலாட வீடியோவில் போட்டிருப்போம், சில்வர் கலர் போச்சு. ஆனால் இந்த கலர் வந்து லைட் கோல்டு அப்படின்ற கலர். ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து அது நிசான் பெட்ஜோட சேர்த்து ஒரு அழகிய வந்து சில்வர் வேலைப்பாடு உள்ள ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருப்பாங்க இதில் இந்த செல்லெல்லாம். அதே மாதிரிக்கு ஃப்ரண்ட் லைட்டை கூட பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சும்மா சிரித்த முகத்துடன் இருக்கின்ற சீதேவி மாதிரி சொல்லலாம். பாலா ரொம்பையும் கதைக்கிறேன்னு சொல்லுவீங்க. ஸோ என்னுடைய பார்வையாளர்கள் ஒரு அருமையான காருங்க. ஸோ எஸ்எஸ் காசுனாலே வந்து உங்களுக்கு தெரியும் விலை வந்து கம்மி அப்படின்னு எல்லாம் கொடுக்குற ஆதரவு தான் நம்ம இந்த அளவுக்கு இருக்கின்றோம் பார்வையாளர்களே. இதன் விலை ஆரம்பத்தில் சொல்ல போகிறேன், 47,50,000 தான் முழு விலையும் இந்த காருக்கு. உங்களுக்கு லீஸ் வந்து 35 லட்ச ரூபா வரைக்கும் எடுக்கலாம் நினைக்கிறேன். 35, 34க்கு மேலே 35 ரூபாய்க்கு எடுக்கலாம். வந்து இன்றைக்கி வந்து ப்ரெசென்ட் மார்க்கெட்டில் லோ பட்ஜெட் அப்படிங்கும் போது எப்படின்னா லோ பட்ஜெட் சொல்லியிருக்கேன். இல்லைங்க, உண்மையிலே வந்து K நம்பருங்க. நான் J நம்பரே கொடுத்து என்ன விலை கொடுத்தேன்னு தெரியும். ஸோ எங்களுக்கு வந்து இந்த வாகனம் வந்து K நம்பராக இருந்தாலும் முழு விலையுமே வந்து ஆரம்ப விலையே 47,50,000 இந்த கார் KK 2931 சிறுத்தை முகத்துடன் இருக்கின்ற காரை வாங்க பார்ப்போம். இங்கே பாப்போம்மா. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் ஒன்று இருக்குது, பெரிய ஆண்ட்ராய்ட் பிளேயர் இருக்குது. அதே மாதிரி ரிவர்ஸ் கேமரா இருக்கின்றது. ஒரு சின்ன அழகான ஸ்டேரிங் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் ஃபுல் ஆப்ஷன்ஸ். N16 வந்து ஆட்டோ கியர் இருக்குங்க. ஏசியெல்லாம் நல்ல வேலை செய்ய கண்டிஷன் கூடிய. அதுக்கும் கூட வந்து கோல்டுக்கு வந்து இதுக்கும் கூட லைட்டு வந்து பேஜ்னு சொல்ல முடியாதுங்க. இதுக்கு சொல்கிறது வந்து கொஞ்சம் வந்து இதுக்கு இந்த கலர் சொல்கிறது ஆஷ், சில்வருக்கு ஆஷ் கொடுத்துருக்குன்னா சீட் கூட வந்து லைட் ஆஷ் கொடுத்துருக்குன்றாங்க. அதே மாதிரி பின் சீட்டாக இருக்கட்டும். இதில் வந்து இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவும் இருக்கின்றது. இது வந்து நீங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணலாம். இதுக்கு வந்து காருக்கு வராதுங்க. இது எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரண்ட் கேமரா யாரும் புலிசெல்லாம் பிடிச்சா நம்ம தவறு செய்யாட்டி இதை காட்டி கொடுத்துருவோம். நாங்கள் தவறு செஞ்சால் காட்டி கொடுக்க தவறு தான். நாங்களாம் தவறு செய்ய மாட்டோம். நல்ல டிரைவர்னு தெரியும். என்னுடைய பார்வையில் நீங்கள் ஓட்டுநர்கள்லாம் நல்லா ஓட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஸோ சில வேலை அதே மீறி எதுவும் வந்து போலீஸ் புஸ்தகங்கள் பிடித்தால் இது வந்து நீங்கள் ஸ்பீடாக போனீங்களா இல்லாட்டி நீங்கள் ரோட்டை கறந்தீங்களா காட்டக்கூடிய உங்களுக்கு கைக்குள்ளே இருக்கின்ற ஒரு காவலாளின்னு மாதிரி சொல்லலாம். வாங்க. ஸோ இந்த காரில் வந்து என்ன அழகு அப்படின்னா வந்து எல்லா காரும் அழகுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு இல்லைங்க. உண்மையிலே இந்த காரில் வந்து இந்த எல்லோ வீல் இருக்கின்றது. இந்த எல்லோ வீல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த எல்லோ வீல் பாருங்கள், இது ஒரு முரட்டு லுக்கை கொடுத்தாலுமே இந்த எல்லோ வீல் பாருங்கள், இதுக்குன்னு ஒரு ரிச்னஸை தனியாக வெட்டி காட்டுற. என்னுடைய கார் சிலிப்பி வந்து நிசான் சனி கார் வந்து அழகாக இருக்கும்னு அந்த காரில் வந்து எல்லோ வீல் முயல் நல்லா இருக்கின்றது. எல்லோ வீல் கூட செலெக்ஷன் நன்றாக இருக்கின்றது. அதே மாதிரி பேக்குக்கு போவோம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அழகிய டிக்கி. இந்த டிக்கியில் கூட என்ன சில்பின்னு அடிச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து என்ன லிமிட்டட் எடிஷன் இருக்கும். லிமிட்டட் எடிஷன். ஆமாங்க. அந்த இதுக்கு ஒரு சில்வர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டைலிஷான சில்வர் வந்து மங்காமல் இருக்கின்றது. இதில் கூட வந்து ஆஃப் லைட் வந்து இங்கிட்டு வரும். இங்கிட்டு வந்து ஆஃப் லைட், பாடிக்கு ஆஃப் லைட், டிக்கிக்கு ஆஃப் லைட் கொடுத்து நிசான் சனியே எப்பயுமே அவங்களோட வந்து ஒவ்வொரு காசும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்றது காரணம். எந்த காரும் மார்க்கெட்டை வந்து ஏன் வந்து மார்க்கெட் கூடுது குறையுன்னா அதுக்கிட்ட இருக்க உருவம், பாடி ஷேப். இந்த பாடி ஷேப் வந்து சூப்பர், ஒரு டீசெண்டான லுக்கை கொடுக்கக்கூடிய கார். ஓகே. இந்த பூட் பேஸ் ஆகும். நிசான் பூட் பேஸ் வந்து நம்மளால் நல்லா தான் இருக்கும். பூட்டை பாவம். ஸோ என்னுடைய பார்வையில் எல்லாம் சொல்கிறேன். இங்கே வந்து டிக்கியை வந்து பின்னுக்கு சாவியில் திறக்கக்கூடிய தேவையில்லை. அங்கே முன்னுக்கே திறக்கலாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். தெரியாதவங்க தான் சொல்லுங்க. ஸோ பெரிய ஒரு அழகான நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இந்த பெட்ஜெல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இதுக்கு வேறே சும்மா இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அதனால நம்மளுடைய கார்களை வந்து சின்ன சின்ன பெட்ஜுகள் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக காட்டும். ஸோ இந்த மாதிரி வித்தியாசமான பெட்ஜை போட்டிங்கன்னா இந்த கார் விஐபி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அதெல்லாம் இல்லைங்க. அதனால் இந்த பெட்ஜை பாருங்கள், எல்லாமே கோல்டு இதுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளா இது இந்த முழுவில் வந்து 47 லட்சம். 47,50,000 சொல்கிறேன். மீண்டும் ஒரு முதலே சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு இது விலை வந்து 47,50,000, 34 லட்ச ரூபா, தொடக்கம் 35 லட்ச ரூபா. ஃபினான்ஸ் எடுக்கலாம். கையில் வந்து 10 லட்ச ரூபா வந்து வாகனத்தை கொண்டு போகலாங்க பால. அதாவது கையில் 10 லட்சம் இருந்தாலே இந்த வாகனத்தை பண்ணலாம், கொண்டு போகலாங்க. அதுக்கு மாதிரி எப்பயும் சொல்கிறது தான் வளமையாக சொல்கிறது. மார்க்கெட் ப்ரைஸை பாருங்கள், வண்டி நல்லமான்னு பாருங்கள், 2-3 இடத்துல போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பாடியை பாருங்கள், இன்ஜினை பாருங்கள், டயரை பாருங்கள். டயர்லாம் பார்த்தா அது பிரச்சனை இல்லை. முக்கியமாக இன்ஜினத்தை பாருங்கள். ஸோ நீங்கள் போடுற முதல் ஜெயிக்கும்னு நினச்சா மட்டும் வாங்க, வந்து எடுத்துகிட்டு போங்க. ஓகேண்ணா. சில விட உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் போய் நீங்கள் போகிறோடைய கால் ஆன்சர் பண்ணுறது இல்லை. ஆமாம், என்னுடைய பார்வையாளர் சொல்லிவிட்டீங்கன்னு சொன்னால். ஆமாங்க, நான் மகன் நம்பரை போட்டுவிட்டேன். என்னுடைய பார்வையாளர்களுக்கு ஒரு தாழ்வான வேண்டுகோள் என்னென்னா, சமயத்தில் நீங்கள் எல்லாம் கால் பண்ணுவீங்க, எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க, இன்னும் ஒரு பக்கத்து பார்வை பத்தாது. அதனால தான் அடிக்கடி கிளாஸ் போடுறது. உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சிலவங்க தெரியாது. இங்கே ஃபுல்லாக பார்வை இல்லைங்க. திடீர்னு எனக்கு எடுக்க முடியாதுங்க என்னுடைய பார்வையாளர்களே. அதுக்கு ஒரு மன்னிப்பு.
நீங்கள் எனக்கு அதை விட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் கட் போட்டிங்கன்னா நிச்சயமாக ஆன்சர் பண்ணுவேன். எடுக்காமல் இருந்தால் கோச்சிக்கலாம் கூடாது. நீங்கள் கொடுக்குற அதனால தான் இந்த அளவுக்கு காசில் வளர்ந்துருக்கின்றது பார்வையாளர்களே.